மகாராஷ்டிராவில் உள்ள பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தி கற்பிக்கப்படும் என பாஜக அரசால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அது திரும்பப் பெறப்பட்டது. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மும்பையில் மாபெரும் பேரணி நடத்தப்படும் என உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே ஆகியோர் கூட்டாக அறிவித்திருந்த நிலையில் பாஜக அரசு தன் முடிவிலிருந்து பின்வாங்கியுள்ளது. சர்ச்சைக்குள்ளான மும்மொழிக் கொள்கை தொடர்பான அரசாணைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், மும்மொழிக் கொள்கை முடிவு முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே ஆட்சிக் காலத்தில் எடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறிய அவர், 3 மாதங்களில் மாநிலத்தின் மொழிக் கொள்கை குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க மூத்த கல்வியாளர் நரேந்திர ஜாதவ் தலைமையில் குழு ஒன்று அமைத்திருப்பதாகவும் அறிவித்தார். ஹிந்தியை பின்வாசல் வழியாக திணிக்க முயல்வதாக எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்ட நிலையில் பாஜக அரசின் இந்த முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 8 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வரவும், மீனவர் பிரச்சினைகளை கையாள்வதில் பரஸ்பர புரிதலை உறுதி செய்ய இலங்கை அதிகாரிகளோடு உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ள முதலமைச்சர், மீனவர் பிரச்சினையில் வெளியுறவுத்துறை தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக அதிக இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு உறுதி பூண்டார். இன்றைக்கு நம்மை பார்த்து ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக இதோட முடிஞ்சு போச்சுங்கிறாரு. அருமை சகோதரர் சொல்றாரு, பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே, பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கனவு பகல் கனவு. 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடைவெளியில் இருந்து தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை திமுகவால் பொறுக்க முடியவில்லை என கூறிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாக விமர்சித்தார். கள்ளக்குறிச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி பலமான கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுல கூட ஸ்டாலின் பேசுகிறான், சட்டமன்றத்தில் பேசுறான், ஐயோ ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே, நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன கவலை? தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது, மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அண்ணா திமுக ஒன்றுதான் என்ற கட்சி, சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை கபடிகளும் செய்ய முடியாது. கட்சியை பிளவுபடுத்திய திலகபாமா சந்தோஷமாக இருக்க மாட்டார் என பாமக நிறுவனர் ராமதாசால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் முரளிசங்கர் சாடியுள்ளார். ஒரு கட்சிக்கு வந்தா பொறுப்பு வாங்கினா உழைக்கணும், எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும். நீங்க இங்க இருக்க மேடையில் இருக்க முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் நீங்க அவன் இவன் பேசுறது, லூசான் கேட்கறது, தள்ளி போன்னு சொல்றது, இப்படிப்பட்ட கட்சியில நேரடியா உங்களை மாதிரி பொறுப்பு வாங்கி எல்லாரையும் அவமதிச்சு கஷ்டப்படுத்தி அவங்க எல்லாரையும் நிறைய மன உளைச்சலுக்கு ஆக்கி நீங்க எல்லாரையும் ஒதுக்கி நீங்க எந்த சந்தோஷத்தையுமே பார்த்ததில்ல. திலகபாபு மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் நீங்க கட்சியை பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேமுதிகவின் வலுவை நிரூபிக்கப் போவதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பாலையில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட சித்தாந்த கூட்டணி ஆட்சி அதுதான் தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். தேமுதிகன்றது கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல. கேப்டன் ரசிகர் மன்றமா இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துல கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியா மாத்தி ஒவ்வொரு இதுவா ஒரு படத்துல வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கத்து கொடுத்து தான் ஒரு கட்சியாக வந்தார். கேப்டனோட ஸ்டைல் அது வேற. இன்னைக்கு விஜய் அண்ணா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவர் ஸ்டைலும் அது வேற. அது ரெண்டு பேரையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது.